இதுவரைக்கும் அவங்களுடைய தலைவரை ஸ்க்ரீன்ல பார்த்து ரசிச்ச அந்த மக்கள், நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவர நேர்ல பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, எப்படியாவது அவர பார்த்துறணும் அப்படின்னு சொல்லி கூடுன மக்கள் நேத்து கரூர்ல. 40 பேர் இறந்திருக்காங்க அப்படின்ற அந்த செய்தி ஹார்ட் பிரேக்கிங். இப்போ இந்த பிரச்சனையில யார் காரணம்? திமுக காரணமா? தவக காரணமா? விஜய் ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணலையா? திமுக என்ன பண்ணாங்க? இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம உள்ள போறதுக்கு முன்னால, எனக்கு ரொம்ப பெர்சனலா பாதிச்ச விஷயம்ன்றது சில்ட்ரன். கைக்குழந்தைகள். ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துருக்கலாம். அவர் பெத்த குழந்தை, இன்னைக்கு அவர் கையில இறந்து கிடக்கு. அந்த குழந்தைய அழுதுகிட்டே அவரு தூக்கிட்டு வராரு. அத பார்க்கவே முடியல. அந்த அந்த மொத்த காட்சிகள்லயுமே அந்த ஒரு காட்சி அ ரொம்ப நம்மள ஆழமாக நம்மை உடைக்கக்கூடிய ஒரு காட்சி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அ இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை அ அவருக்கு என்கேஜ்மென்ட். ஒரு மாப்பிள, புது மாப்பிள. அவரு அவர் இறந்துட்டாரு. இன்னைக்கு அவர எரிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. வாழ வேண்டியவங்க, வாழ்க்கைய ஆரம்பிக்க வேண்டியவங்க, நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கூட தெரியாத குழந்தைகள். அதான் பெரிய வருத்தம். நான் ஒரு வீடியோ ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தேன் எக்ஸ்ல. ஒரு 2 பேர். அ கணவன், மனைவி. அவங்களுடைய கைக்குழந்தை. சின்ன ஒரு பாப்பா. அந்த குழந்தைய அங்க தூக்கிட்டு வந்து, நாங்க விஜய் கிட்ட நாங்க பேர் வைக்க போறோம். விஜய் எங்க குழந்தைக்கு வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அவ்ளோ அவ்ளோ வேதனையா இருந்துச்சு. இந்த மக்கள் ஏன் இவ்வளவு அறிவீனமா இருக்காங்க? ஏன் மக்கள் யோசிக்க மாட்றாங்க? ஒரு அவங்க அவங்கள பத்தி நம்ம வந்து குறை சொல்றதுக்கு முன்னால, அந்த காட்சிகள் இது ஒரு ஆக்சிடென்ட். நம்ம இத மெச்சூரா ஹேண்டில் பண்ணணும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த வரையில் இந்த பிரச்சனைய மெச்சூரா ஹேண்டில் பண்ண 2 பேர். ஒருத்தர் அண்ணன் சீமான். அண்ணன் சீமான் நேத்து நைட்டே அண்ணன் பேசியிருந்தாரு. என்னன்னா, விஜய யோசிச்சு பாருங்க. அவருக்குமே இது பெரிய சோகம் தான். அவருமே இத இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் மனசு எவ்வளோ வேதனைப்படும். ஏன்னா, அவர பார்க்க வந்தவங்க அப்படின்றது ஒரு பக்கம். இப்போ எதிர்க்கட்சிகள் அவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்க? அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்றதெல்லாம் அவர் மைண்ட்ல பலவாறு யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னொருத்தர் வந்து எடப்பாடியார். அவரும் அந்த மாரி பேசியிருப்பாரு. என்னன்னா, இப்போ அதெல்லாம் வேண்டாம். அவங்க கேட்குறாங்க. "அ அவரு ஏன் நிக்கவே இல்ல? போய்ட்டாரு. விஜய் எதுக்கு ஓடுனாரு?" அப்படி சொல்லி அவர்ட்ட கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, "அந்த டைம்ல ஒவ்வொருத்தருடைய மைண்ட் எப்படி வொர்க் ஆகும்னு நமக்கு தெரியாது." யோசிச்சு பாருங்க. இந்த இந்த 2டே பேர் தான். மத்த என்டயர் கேங் முக்கியமா திமுக உள்ளவங்க எல்லாருமே ஒருத்தர் விடாம எல்லாரும் விஜய் தான் இவங்க ப்ளேம் பண்றாங்க. அவங்களுடைய அரசியல் காரணம்ன்றது வேற. அரசியல் பண்ணலாம். ஆனா, இப்போ மக்கள் இறந்திருக்காங்க. அதனுடைய இமிடியேட் காரணங்கள் என்ன? அதனுடைய அதனுடைய குறைபாடுகள் என்ன? ஏன் நடந்துச்சு? அப்படின்றதையும் தாண்டி அது ஒரு லேயர். அதுக்கும் மேல பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள். நம்ம ஒவ்வொருத்தரையும் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில, அந்த 2 அரசியல் தலைவர்கள் ரொம்ப மெச்சூரா பேசினாங்க. இப்போ இதில இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய எப்படி நம்ம விஜய் கிட்ட கொண்டு போகலாம்? அப்படின்றதுல திமுக ரொம்ப குறியா இருந்தாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஆ அவங்களுடைய அடியாட்கள். அந்த ஆன்லைன்ல பேசுவாங்க இல்லையா? அந்த ஆட்கள். அவங்களலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வக்கிரமா இருந்துச்சு. ஆ விஜய வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. அப்பலாம் பேசினாங்க. இது அரசியல்ல உள்ளவங்க. அவங்களையும் தாண்டி ஓவியா, நடிகை ஓவியா. அவங்க அரெஸ்ட் விஜய் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போஸ்ட். அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு என்ன மாதிரி மைண்ட் இவங்களுக்கு வேல பார்க்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, யோசிச்சு பாருங்க. விஜய் அவங்கள அழைச்சுட்டு வந்து அவங்கள சாவடிக்கணும்னு அவர் நெனச்சிருப்பாரா? ஏன்னா, அப்படி நடந்தா, அதனால பாதிக்கப்படுறது எல்லாரையும் விட விஜய் தான். ஏன்னா, அவருடைய அரசியல் மூவ் அப்படின்றது பயங்கரமா அடி வாங்கும். ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இத வச்சு பயங்கரமா அரசியல் பண்ணுவாங்கன்றது அவருக்கும் தெரியும். அப்போ இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். அத நம்ம அப்புறம் பேசலாம். ஆனா, இந்த விஷயத்துல கம்ப்ளீட்டா விஜய அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சண்டே மதியானம் விஜயினுடைய வீட்டுக்கு முன்னால நின்னு ஒரு 10 பேரு கோஷம் போடுறாங்க. அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ யோசிச்சு பாருங்க. இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நம்ம நிக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். மக்கள் இறந்திருக்காங்க. முக்கியமா குழந்தைகள். ஒரு தாய், அவங்களுடைய 13 வயசு பொண்ணு. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி, அவங்க அழுது முடிச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களால அழ முடியல.
அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்ளோ மனசு வேதனையா இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைய பத்தி திமுகலருந்து பல பேர் அவங்க போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் திமுகவினுடைய அவர்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அடியாள். திருமுருகன் காந்தி. அவர் ஒரு போஸ்ட் தாவேகா கூட்ட நெரிசலில் பலியான மக்கள். ஒரு தலைவராக விஜய் தன்னை சந்திக்க திரண்டவர்களின் துயரத்தில் பங்கெடுக்காமல் வெளியேறியது அதிர்ச்சி அளிக்கிறது. மக்களோடு அவர் களத்தில் நின்றுக்கணும். மருத்துவ பணிகள், நிவாரணப் பணிகள் என அனைத்தையும் முன்னின்று கவனித்து தமது தொண்டர்களின் இன்னல்களில், துயரத்தில் பங்கெடுக்கும் பொறுப்பு அவருக்கு உண்டு. 8 பச்சிளம் குழந்தைகள் பலியான செய்தி அறிந்த பின்னரும் எப்படி ஒரு தலைவனால் வெளியேற முடிந்தது? தன்னை நேசித்தவர்கள் பலியானதை அறிந்தும் அம்மக்களை விட்டு எப்படி ஒரு தலைவன் விலகிச் செல்ல இயலும்? அவர் தொண்டர்களை கை கழுவிட்டாரு. அவருக்கு தலைமைத்துவம் இல்ல. இது கோழைத்தனம். இது கண்டிக்கத்தக்கது. இது ஒரு சந்தர்ப்பவாதம். இதெல்லாம் இவரு பேசி வச்சிருக்காரு. இதே ஆள் போன வருஷம் கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு, விஷத்த குடிச்சு மக்கள் சாகுறாங்க. இத விட பலி எண்ணிக்கை அதிகம். ஆனா, இந்த ஆள் இத பத்தி பேசினாரா? ஏன் சிஎம் போகல? ஏன் சிஎம்க்கு லீடர்ஷிப்லாம் இல்லையா? அவருக்கு மக்கள் படும் கஷ்டம் தெரியலையா? இந்த ஆள் பேசவே இல்லங்க. ஒருவேளை எங்க திமுக மேல பழி போயிருமோ அப்படின்றதுனால இவங்க என்ன பண்றாங்க, இம்மீடியேட்டா விஜய வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. விஜய் ஒரு கோழை. நான் சொல்றேன், விஜயினுடைய அரசியல் மீது எனக்கு எந்த ஒரு அ மதிப்பும் இல்ல. அவர் பண்ற பாலிடிக்ஸ்ன்றது கம்ப்ளீட்லி ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் பாலிடிக்ஸ். இந்த பக்கம் அந்த 5 பேர், அந்த 5 காஸ்ட்ல உள்ள 5 லீடர்ஸ் அவங்கள எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் எம்ஜிஆர், அண்ணா அப்படின்ற மாரி அது ஒண்ணு. அப்புறம் திமுக பேசுற மாதிரியே ஒன்றிய அரசு. இதெல்லாம் ஒரு ஒரு கொள்கை இல்லாதவங்க ஃபாலோ பண்ற விஷயம். அவங்களுக்குன்னு தனியா ஒரு கொள்கையோ, அவங்களுக்குன்னு தனியான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கோல் அந்த மாரி எதுவுமே இவருக்கு இல்ல. இவர் அவருடைய அந்த சினிமா ஸ்டார் அப்படின்ற அந்த வேல்யூ வச்சு உள்ள வராரு. வரட்டும். ஆனா விஜய் மீது நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும், ஒரு ஒரு கஷ்டம் நடந்திருக்கிற நேரத்தில, இவங்க 100% முக்கியமா திமுகவினுடைய அடியாட்களாக இருக்கிற இந்த இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இம்மீடியேட்டா வந்து அவங்களுடைய கருத்துக்கள அப்படியே அள்ளி போடுறாங்க அப்படியே. இதே ஆட்கள் கள்ளக்குறிச்சி பத்தி பேச மாட்டாங்க. அவங்களால பேசவும் முடியாது. விட்டுறலாம். இப்போ இந்த பிரச்சனைக்கு விஜய் ஏன் ஓடி போனாரு? அப்படின்ற விஷயத்த இந்த ஆள் மட்டும் இல்ல, பல பேர் பேசுறாங்க. அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அன்னைக்கு சாயங்காலம் தான் 6 மணிக்கு அவர் பேசும்போது, ரூ. 10 பாலாஜின்னு சொல்லி அவரு செந்தில் பாலாஜி அமைச்சர வந்து அவரு கேலி பண்றாரு. அத ஒரு பாட்டா பாடுறாரு. ஒண்ணும் தவறு இல்ல. கேட்கலாம். இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்த உடனே அமைச்சர்கள்லாம் அங்க வருவாங்க. அங்க சிஎம் வருவாங்க. அங்க அந்த பார்ட்டி பீப்பிள்லாம் அங்க வருவாங்க. முக்கியமா அவர் செந்தில் பாலாஜி. அவர் லோக்கல் தான் இல்லையா? அப்போ இவங்கள நம்ம ஃபேஸ் பண்ணணுமே அப்படின்ற அந்த ஒரு எம்பாரஸ்மென்ட் அவருக்கு இருந்திருக்கலாம். மேபி. அதையும் தாண்டி முக்கியமான விஷயம், அ பீப்பிளுடைய எமோஷன்ஸ். யோசிச்சு பாருங்க, அந்த மருத்துவமனைக்கு லைனா ஆம்புலன்ஸ்ல பாடிஸ் வந்துகிட்டே இருக்கு. மக்கள் அழுதுகிட்டே பின்னால ஓடி வராங்க. அந்த டைம்ல வந்து எமோஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும் இல்லையா? அப்போ விஜய் உள்ள வந்தாருன்னா, ஒண்ணு அங்க ஒரு பெரிய ஒரு கூட்டம் அங்க வருவாங்க. ஏற்கனவே அதான் பிரச்சனையே. இப்போ அந்த கூட்டத்தையும் தாண்டி, அங்க ஒருத்தன் யாராவது அ யாரோ ஒருவர் அந்த எமோஷன்ஸ் அதிகமாயி அவர் மேல கை வச்சுட்டா, இல்ல அவருக்கு எதிரா வந்து கோஷம் போட்டா, அங்க அவருடைய பாதுகாப்பு அப்படின்ற விஷயம் அங்க பாதிக்கப்படுது இல்லையா? அதனால அவரு அவசரமா கிளம்பி வெளிய போயிட்டாரு. அவங்களுடைய கை குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக அங்க வந்திருந்தாங்க இல்லையா? அவங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2025 இன்னைக்கும் நான் இந்த மாரி ஒரு அரசியல் ஆள்கிட்ட போய் நான் பேர் வைக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. என்னோட அம்மா, அவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க. நெல்லை மாவட்டத்தில அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, குமரி ஆனந்தன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். ஆ மிக மூத்த ஒரு காங்கிரஸ் தலைவர். இப்ப தான் வந்து இறந்தாரு. பிஜேபியினுடைய தமிழிசை அம்மா. அவங்களுடைய அப்பா. அவர் ஆ காங்கிரஸ் பீக்ல இருந்த அந்த பீரியட்ல, அவர் இந்த மாதிரி ராலி, பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்லாம் வந்தாருன்னா, அவர்கிட்ட குழந்தைங்கள குடுத்து பேர் வைங்கன்னு சொல்லுவாங்களாம். இது எப்போ? 40 வருஷத்துக்கு முன்னால. ஆனா, இன்னைக்கும் மக்கள் அப்படித்தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் ரொம்ப நம்மலாம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா, அவங்க மேல நம்ம ஃபால்ட் சொல்ல முடியாது. ஏன்னா, ரொம்ப அப்பாவியான கிராமத்தை சேர்ந்த சாதாரணமான மக்கள். அன்றாடமா வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பொழுதுபோக்கு சினிமா. நம்ம ஊர்ல உள்ள பெரிய ஒரு சாபம். எல்லாத்துக்கும் சினிமா. அப்போ அப்படி உள்ள ஒரு ஒரு அப்பாவியான மக்கள் இல்லையா? இப்போ இந்த மாரி ஒரு
ஏன் மக்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பின்னால போறாங்க? மொத்த தமிழ்நாடும் ஒரு 4 ஆக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 4 ஆக்டர்ஸ் பின்னால மொத்த நாடும் விழுந்து கிடக்கு அப்படியே. ஸோ இது வந்து ஏன் நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் யார் மேலனா, அந்த மக்கள் மேல. ஏன் மக்கள் இப்படி போறாங்க? எரிக் ஹோஃபர் அப்படின்ற ஒரு தத்துவ ஞானி. அவர் எழுதின ஒரு புக்கு. த ட்ரூ பிலீவர் அப்படின்ற மிக மிக முக்கியமான இந்த இந்த மாஸ் ஹிஸ்டீரியா. பீப்பிள் ஏன் ஒரு மாதிரி ஒரு லீடர் பின்னால போறாங்க? ட்ரூ பிலீவர். இந்த ட்ரூ பிலீவர்னா யாரு? ஒரு ட்ரூ பிலீவர் ஒரு விஷயத்த உண்மையாக நம்புற, அத அப்படியே ஒரு ஃபெனடிக்காக அத ஏற்றுக்கொண்டு, அதை பின்பற்றக்கூடிய மக்கள் ஏன் உருவாகுறாங்க? ஹூ இஸ் அ ட்ரூ பிலீவர் அப்படின்ற விஷயத்த அவர் பேசியிருப்பாரு. 1950ஸ்ல வந்த புக் அது. ஆனா மிக மிக முக்கியமானது. இந்த மாஸ் சைக்காலஜி. பீப்பிள் எப்படி ஒரு மாரி கிரேசியா மாறுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கைட் புக்காக அது இருக்கும். நீங்க படிங்க. இப்ப அந்த புக்ல அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஏன் பீப்பிள் இந்த மாரி மாஸ் மூவ்மெண்ட்ஸ்ல ஜாயின் பண்றாங்க? இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி, இல்ல ஒரு நடிகருடைய அந்த ரசிகர் மன்றம், இந்த மாரி விஷயங்கள்ல மக்கள் ஏன் போய் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? அவர் சொல்றாரு, முதல்ல என்னன்னா, மக்கள் அவங்களுடைய அந்த இன்சிக்னிஃபிகன்ஸ் அவங்க வாழ்க்கையில எதுவுமே சாதிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஏழையா இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சின்னது. அவங்களுடைய குழந்தை, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய கிராமம் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்தையே பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு தோல்வி, இல்ல அந்த ஒரு இன்சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்ற விஷயத்திலிருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக தான் இந்த மாரி மாஸ் மூவ்மெண்ட்ஸ்ல போய் ஜாயின் பண்றாங்க. இது முக்கியமான பாயிண்ட். விஜய் பார்த்தீங்கன்னா, விஜயனுடைய அ இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அவர ஃபாலோ பண்ற மக்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பேர் இந்த மாரி கிராமத்தில உள்ளவங்க தான் மோஸ்ட்லி. அவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் சின்ன பசங்க. அப்பதான் வாழ்க்கையில மேல வரணும், படிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனா, அவங்களுக்கு ஒரு அடையாள பிரச்சனை இருக்கு. அவங்க சின்ன ஒரு சர்க்கிள்ல வாழ்வாங்க. அவங்களுக்குன்னு இன்னும் அவங்க ஜாப்க்குலாம் போயிருக்க மாட்டாங்க. ஜாப்க்கு போயிருந்தாலும், அது ஒரு சாதாரணமான ஒரு வேலையா இருக்கும். அன்றாடம் பார்க்குற வேலை. ரொம்ப ஒரு ஏழை மக்கள் இல்லையா? இந்த மாரி மக்கள் அவங்கள உணர்றதுக்காக, அவங்கள ஒரு ஒரு முக்கியமான ஆளாக காமிச்சுக்கிறதுக்காக, இல்ல அவங்களுடைய அந்த ஒரு தோல்வி அப்படின்ற விஷயத்திலிருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக, இந்த மாரி பண்றாங்க அப்படின்றது, ஆ எரிக் ஹாஃபர் சொல்ற முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து அவரு சொல்றாரு, இந்த மாரி ஒரு ஒரு பெரிய ஒரு ராலி, ஒரு அரசியல் மூவ்மெண்ட் ஒண்ணு அப்படி கிளம்பி வரும்போது, இந்த மக்கள் ஏன் அது உள்ள போறாங்கன்னா, அவங்க அப்படி போகும்போது அவங்களுடைய இண்டிவிஜுவல் செல்ஃப் இப்போ நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒற்றைத்தன்மை அங்க வந்து அப்படியே கரைஞ்சு போயிரும். அங்க உள்ள போன உடனே வி, நாங்கள். நாங்கள் யார்? நாங்க தாவேகா. நாங்கள் யார்? நாங்க திமுக. அவங்க ஒரு அ ஒரு அமைப்புக்குள்ள நெறைய பேர் சேர்ந்து அவங்கள மாரி யோசிக்கிற ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர இவங்க ஃபாலோ பண்ணும்போது, இவங்க வியா மாறிடுறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள இவங்க அப்படியே கலந்து போயிடுறாங்க. தி டிசால்வ் இல்லையா? இது முக்கியமான விஷயம். அப்போ அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பர்ப்பஸ் அங்க வரும். நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் யாரு? நான் விஜயினுடைய ஃபேன். நான் விஜயினுடைய ஃபேன் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. ஆனா விஜய்க்கு இவங்கள தெரியுமா? தெரியாது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னா, நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்ல நான் பேசியிருப்பேன். இது ஒரு பாராசோசியல் ரிலேஷன்ஷிப். அப்பன்னா என்னன்னா, இந்த உறவுல உங்களுக்கு அவர் மேல பயங்கரமான ஒரு வெறி இருக்கும். ஆனா அவருக்கு உங்கள யாருன்னே தெரியாது. அப்ப என்ன ஆகும்? நீங்க ரொம்ப ஒரு எக்ஸசிவான நீங்க அவர 10 வருஷம், இல்ல 15 வருஷம் நீங்க அவர ஸ்க்ரீன்ல பார்த்திருப்பீங்க. அவருடைய ஒவ்வொரு மூவ்ஸ பார்த்திருப்பீங்க. அவருடைய கண்ண பார்த்திருப்பீங்க. அவருடைய டான்ஸ் பார்த்திருப்பீங்க. அவருடைய நடிப்ப பார்த்திருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு மூவ்ஸையும் நீங்க ரசிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு இமேஜ் ஒண்ணு இருக்கும். இவர் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாரி. ஆனா அவருக்கு உங்கள தெரியாது. அதனால தான் இவங்க என்ன பண்றாங்க, விஜய் வரும்போது அவருடைய கால பிடிச்சுக்கிறான் ஒருத்தன். கால பிடிச்சுட்டு அப்படியே தொங்குறாங்க. ஆனா விஜய் நீங்க காட்டுற அதே லவ்வ, அதே ஒரு கிரேசினஸ அவரால காட்ட முடியாது. ஏன்னா இது ஒரு பாராசோசியல் ஆர் ஒன் சைடட் லவ் இல்லையா? அப்ப இது பெரிய பிரச்சனை. அப்ப விஜய வந்து நேர்ல பார்க்கிறவங்க ஒரு மாரி கிரேசியா மாறுறாங்க. விஜய் அந்த லவ்வ வந்து அவங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்ண முடியலன்னா, இவங்க ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. இல்லையா? நான் பார்த்துருக்கேன். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பயங்கர ஃபேனா இருப்பாங்க. ஆனா நேர்ல போய் அவங்கள மீட் பண்ணும்போது, அவங்களுடைய குணம் வேற மாரி இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு வாழ்க்கையில அந்த ஸ்டாருக்கு வாழ்க்கையில பல பிரச்சனை உண்டு. அப்போ இவங்க போயிட்டு "தலைவா" அப்படின்னு கத்தும்போது, அதே மாரி சேம் ரியாக்ஷன் அங்கருந்து வரல. வராது. அப்ப என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஒரு மாரி அவங்களுடைய அந்த ஒரு இல்லூஷன் உடையும்போது, இன்னுமே அவங்க வந்து இன்னும் வருத்தப்படுறாங்க. இன்னும் ஒரு மாரி மென்டலா மாறிடுறாங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான
ஒரு குழப்பமான ஒரு பிரச்சனை. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களுடைய இன்சிக்னிஃபிகன்ஸ். அங்கருந்து வெளிய வரணும். இன்னொன்னு வெளிய வந்துட்டு நம்ம கூட ஒத்த கருத்து கொண்டவங்க கூட நம்ம ஒரு மாஸ் மூவ்மெண்ட்ல நம்ம உள்ள போகும்போது, அங்கு நாம் மாறுகிறோம். இது ஸ்டேஜ் நம்பர் 1. இப்போ அவர் அந்த மூவ்மெண்ட்க்குள்ள வந்துட்டாரு. இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, அவங்க கிட்ட ரேஷனாலிட்டி ஒர்க் ஆகாது. இத நம்ம பார்த்திருப்போம்ல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பேஷன். அப்படியே ஒரு மாரி வெறியா மாறுவாங்க. நேத்து நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். போலீஸ் வந்து அவங்கள அப்படியே தடுத்து வச்சிருக்காங்க. விஜய் வராருன்னு சொன்ன உடனே எல்லாம் அப்படியே ஓடுறாங்க. ஏதோ இந்த ஜாம்பி படத்துலலாம் ஓடுவாங்க தெரியுமா? அந்த ஜாம்பீஸ் வந்து அந்த அந்த சிட்டி ஃபுல்லா அப்படியே ஒரு மாரி மக்கள்லாம் ஓடி போயிருப்பாங்க. இல்ல மக்கள்லாம் ஜாம்பியா மாற்றப்பட்டிருப்பாங்க. அந்த ஜாம்பீஸ் எல்லாம் அந்த காலியான ஸ்ட்ரீட்ல அப்படியே ஓடுவாங்க. அந்த மாரி இருக்கு. அப்ப அவங்க கிட்ட போயிட்டு நம்ம லாஜிக்லாம் பேசுனோம்னா ஒர்க் ஆகாது. அங்க போகாதீங்க. அத பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது புரியாது. நேத்து பவர் ஜெனரேட்டர் அங்க வச்சிருக்காங்க. அந்த பவர் ஜெனரேட்டர் வச்சுட்டு, அத வந்து ஒரு தடுப்பு போட்டு மூடி வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க மக்கள் அந்த கிரவுட்ல அந்த தடுப்ப உடைச்சுட்டு உள்ள போறாங்க. அந்த காட்சிய பார்க்கிறப்போ ரொம்ப பயமா இருந்துச்சு. இவங்க மைக்ல இருந்து அனவுன்ஸ் பண்றாங்க. அங்க பவர் இருக்கு, போகாதீங்கன்னு சொல்றாங்க. மக்கள் கேட்கல. ஏன்னா, அவங்க கிட்ட லாஜிக் ஒர்க் ஆகாது. அப்ப விஜய் என்ன பண்ணணும் அப்டின்னா, அவருக்கு தெரியும். அவருடைய ஃபேன்ஸ் யாருன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா, இதுக்கு முன்னாலேயே விஜய் வெர்சஸ் அஜித் ஃபேன்ஸ். நீங்க நீங்க பார்த்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப மோசம். எய்ட்ஸ் பேஷண்ட் அஜித். இவங்க ஒண்ணே. சொட்ட மண்டையன் விஜய். உடனே இவங்க, பிரா திருடுறான் அஜித். அப்டின்ற மாரி மாத்தி மாத்தி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில்லி பாய்ஸ் இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஆட்கள் தான் அவருடைய ஃபேன்ஸ் அப்டின்றது விஜய்க்கு தெரியும். அப்ப அதுவும் தாண்டி இந்த மாரி கிராமங்களுக்கு வரும்போது இன்னுமே அவர் கேர்ஃபுல்லாக ஏன்னா மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாரி முட்டா பசங்கள நம்ம வச்சிருக்கோமே, அப்ப நம்ம இன்னுமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்டின்ற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும். அங்க பவர் ஜெனரேட்டர் இருக்கு. பக்கத்துல பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. இவன் அது மேல ஏர்றான். மரத்து மேல ஏர்றான். ஸோ இந்த மாரி இருக்கிற மக்கள் கிட்ட லாஜிக் ஒர்க் ஆகாது. ஒன்லி பேஷன். அவங்க அப்படியே வந்து எமோஷன்ல அப்படியே மிதந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மீனிங் வேணும். அந்த மீனிங் குடுக்கக்கூடிய ஒரு தலைவரை அவங்க தேடுறாங்க. அப்போ இதில மெயின் பிரச்சனை என்னன்னா, ஒரு ஒரு நடிகரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்றப்போ, அவங்களுக்கு ஏதோ மாதிரி வேற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஏதோ ஒரு கடவுளை பார்த்த மாதிரி, கடவுள நம்ம வந்து தொட்டு பார்க்கணும் அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. நான் அப்பயே சொன்ன மாதிரி விஜய்க்கு இது பெரிய சவால். ஏன்னா, அந்த கிராமப்புற மக்கள் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஸ்டார்ஸ ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ இஃப் யூ கம் டூ சென்னை, அ நான் போற ஜிம்மு. நான் ஒரு ஜிம் போறேன். அந்த ஜிம்ல இவரு நம்ம டாக்டர் பால் இருக்கார் இல்லையா? அவர் ஒரு செலிபிரிட்டி அ மருத்துவர். ஓகே. ஒரு லைஃப் கோச், ஒரு மருத்துவர். அதுலயும் ஒரு ஸ்டார் இல்லையா? பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூடலாம் அவர் பாட்காஸ்ட் பண்றாரு. அ அந்த ஈவென்ட்ஸ்ல போய் கலந்துக்கிறாரு. இந்த மாரி பெரிய ஆள். எவ்ரி டே நான் போற ஜிம்முக்கு அவரும் அங்க வராரு. நான் இங்க லேட் புல் டவுன் போட்டுட்டு இருப்பேன். அவர் பக்கத்துல பைசெப்ஸ் அடிச்சிட்டு இருப்பாரு. பக்கத்துல. இப்படிதான். ஆனா, இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை, ஃபர்ஸ்ட் டைம் அவர பார்த்தப்போ, "ஹலோ சார்" அப்படின்னு சொன்னேன். அவரும் "ஹாய்ங்க" அப்படின்னாரு. அவ்வளதான். அத தாண்டி அவர்ட்ட போயிட்டு, "சார் உங்கள ரொம்ப புடிக்கும் சார். ஒரு செல்ஃபி குடுங்க சார். ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் சார்." எதுவுமே நான் பண்ணதில்ல. நான் மட்டும் இல்ல. அந்த ஜிம்முக்கு வர்றவங்க யாருமே, எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் பால் உள்ள வருவாரு. வந்து யூசுவலா எல்லாரும் மாதிரியும் அவரு மனுஷன் தான். அவரு வருவாரு, அவர் வேலைய பார்த்துட்டு போயிருவாரு. நாங்க இங்க வொர்க் அவுட் பண்ணிட்டு இருப்போம். பக்கத்துல அவரும் பண்ணிட்டு இருப்பாரு. பண்ணிட்டு போயிருவாரு. அவ்வளதான். எவ்ரி டே அவர நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு ஒரு ஸ்டார் ரிலேஷன்ஷிப்பாக மாறக்கூடாது. நீங்க ஸ்டார ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவருடைய பெர்சோனா. நம்ம அத எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா, என் ஒய்ஃப் அவங்க வந்து டாக்டர் பாலுடைய பெரிய ஃபேன். அவர் போடுற எல்லா ஷார்ட்ஸையும் பார்ப்பாங்க. எனக்கு அத ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நாங்க சேர்ந்து பார்ப்போம். ஆனா, அந்த ஸ்க்ரீன தாண்டி வெளிய வந்துட்டு, அவர்கிட்ட எனக்கு என்ன வேணும்? அவருடைய அந்த மருத்துவ குறிப்புகள் எனக்கு வேணும். ஓகே. எவ்வளோ கேலரீஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும்? நம்ம எந்த மாதிரி ஃபுட்ட அவாய்ட் பண்ணணும்? இத தாண்டி எனக்கு அதான் வேணும் பால் கிட்ட. இல்லையா? எனக்கு அவர்கிட்ட என்ன வேணுமோ, அவர் என்னத்த எனக்கு குடுக்குறாரோ, அத மட்டும் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு வெளிய போயிரணும். அதையும் தாண்டி வெளிய வந்து அவருடைய பெர்சனல் லைஃப்குள்ள வந்து, அவர் ஜிம்ல அங்க வொர்க் அவுட் பண்றப்போ, "சார், சார், சார் ஒரு ஃபோட்டோ குடுங்க சார்." அப்படின்னு சொல்லி அவர் கால்ல விழுந்து கிடக்கிறதெல்லாம் ஒரு
ஒரு சரியான போக்காக இருக்க முடியாது. அந்த ஜிம்ல பார்த்தீங்கன்னா, நெறையா ஆக்டர்ஸ் வருவாங்க. அவங்கலாம் இங்க இருக்கிற முக்கியமா நம்ம சன் டிவில பெரிய, பெரிய சீரியல்ல நடிக்கிற ஆக்ட்ரஸ். ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டர்ஸ் வருவாங்க. அந்த ஜிம்ல உள்ள யாருமே அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு போயிருவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சிட்டி லைஃப்ல வாழ்ற மக்களுடைய வாழ்க்கைன்றது வேற. ஆனா கிராமத்தில மக்கள் ரொம்ப அ அந்த ஊருக்கு யாரும் ஃபர்ஸ்ட்டு போமாட்டாங்க முதல்ல. பல காலமா அங்க வாழ்ந்திருப்பாங்க. அங்கேயே வாழ்ந்து அங்கேயே செத்துருவாங்க. அந்த மாரி மக்களுக்கு ஒரு ஸ்டார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு சேவியர், ஒரு ஒரு மெசாயா, ஒரு பெரிய ஒரு ஃபிகர் அவங்களுக்கு. அப்ப அந்த மாரி மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல, நம்ம இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது முக்கியம். அப்போ அரசு அதற்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள பண்ணி குடுத்தாங்களான்னா, இல்ல. இன்னைக்கு அ நியூஸ்ல பார்க்குறோம். ரொம்ப ஒரு நேரோவான ஒரு பிளேஸ் இல்லையா? அங்க உள்ள அந்த உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. "இந்த இடத்த ஃபர்ஸ்ட்டு எப்படி நீங்க ஓகே பண்ணீங்க?" அவங்க கேட்குறாங்க. எப்படியும் கிரவுட் ஏறும். ஏன்னா பில்டிங் மேலலாம் ஏறுறாங்க. அதுல ஒரு சீன்ல ஒரு ரூஃப் மாரி இருக்கு. ஒரு வீடு அங்க சின்ன ஒரு ரூஃப் மாரி இருக்கு. அது சின்ன ஒரு ஷீட்ல போட்டுருக்காங்க. அது மேல ஏறி நிக்கிறான். அது அங்கருந்து இடிஞ்சு விழுது கீழ. அப்ப இந்த மாதிரி ஒரு கிரேசியான பீப்பிள் வாழ்ற ஒரு இடத்துல, அரசாங்கம் இன்னுமே எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். விஜய் ஹி ஷுட் ஹவ் பிரெடிக்டட் திஸ் இல்லையா? அவருக்கு தெரியும். அவருடைய ஃபேன்ஸ் யாருன்னு அவருக்கு தெரியும். அந்த மக்களுடைய மைண்ட் செட் அப்படியே மாற்றப்படுது. முக்கியமாக இந்த மாஸ் மீடியா மூலமாக. இப்போ ஆ விஜய வந்து குறை சொல்றவங்க, விஜய் வந்து கூத்தாடி அப்படின்னு பேசுற பல திமுக ஆட்கள், இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடத்துனாங்களா? அங்க யார் வந்தாங்க? எல்லாம் சினிமாக்காரங்க. மிஸ்கின், வெற்றிமாறன், சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு அங்க என்ன வேல? ரைட்டா? அப்போ பீப்பிள் அப்படின்றவங்க இங்க இங்க இருக்கிற இந்த மாஸ் மீடியா மூலமாக அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணப்படுறாங்க. இங்க உள்ள ஒவ்வொரு கட்சியும், விஜய் வந்து கூத்தாடி அப்படின்னா ஓகே. ஆமா. ஆனா, அதே நேரம் இந்த கூத்தாடிகளை பயன்படுத்தி அரசியல் பண்ற எல்லாருமே அவங்கலாம் யாரு? விஜய் அரசியலுக்கு வந்த உடனே விஜய் வந்துட்டாருன்னா எல்லாம் மாறி போயிரும். ஒண்ணும் மாறாது. சினிமாக்காரன் பின்னால போனா ஒண்ணும் விளங்காது. எப்பவுமே ஒரு அரசியலுக்கு வந்தீங்கன்னா, அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்றது மிக, மிக முக்கியம். ரொம்ப முக்கியம். ஏன்னா பாலிடிக்ஸ பொறுத்தவரைக்கும் நாங்க ஒரு மாற்றத்த கொண்டு வரோம். நாங்க வந்து அ நாங்க வந்து கரப்ஷன வந்து ஒழிச்சிருவோம். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. கரப்ஷன ஒழிக்கிறேன்னு என்னைக்கு ஒழிஞ்சிருக்கு? அப்போ இங்க மெயின் பிரச்சனை அப்படின்றது யுவர் பாலிசிஸ். விஜய் கேட்டீங்கன்னா, அவருக்கு பாலிசியே இல்ல. ஒரு பாலிசியும் இல்ல. அவர பொறுத்தவரைக்கும் யூசுவலா இங்க இருக்கிற பாலிடிக்ஸ அப்படியே ஃபாலோ பண்ணி, அத காப்பி பண்ணி நம்மளும் அப்படியே போயிரணும். நம்ம வந்து நம்பர்ஸ் மட்டும் வாங்குனா போதும். நமக்கு நம்பர்ஸ் கூட கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாரி மக்கள நம்ம தூண்டி விடுவோம். அப்ப நடிகர் பின்னால போறது ரொம்ப, ரொம்ப ஒரு மோசமான ஒரு போக்கு. ஆனா, நம்ம மக்களுக்கு அப்படிதான் பண்ணி ஆகணும் போல. அப்ப சினிமா கவர்ச்சி அப்படின்றது இங்க மட்டும் இல்ல. இவர் ஹிட்லர் என்ன பண்ணாருன்னா, படம் எடுத்தாரு. அவருடைய ஐடியாலஜிய படமா எடுத்து அங்க போய் காமிச்சாரு. அதுல முக்கியமான ஒரு படம் பார்த்தீங்கன்னா, "த ட்ரையம்ப் ஆஃப் த வில்" அப்படின்ற ஒரு படம். லெனி ரீஃபென்ஸ்டால் அப்படின்ற ஒருத்தங்க அந்த படத்த வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு ஒரு பெண் அவங்க. முக்கியமான படம். அ எனக்கு பெர்சனலா பிடிக்கும். ஏன்னா, உள்ள சொல்லப்பட்ட விஷயங்கள் வேற. அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஆனா, அந்த படத்த எடுத்த விதம் பயங்கரமான ஒரு படம். கிராஃப்ட் அப்படியே அந்த படத்த வந்து எமோஷன்ஸ தூண்டுற மாதிரி அந்த ராலிஸ் பத்தி பேசியிருப்பாங்க. நீங்க இத பாருங்க. ஏன் சொல்றேன்னா, சினிமா அப்படின்ற ஒரு மீடியம், ஒரு மாஸ் மீடியம் மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு பலம் கொண்டது. இன்னுமே எக்ஸ்ட்ரா கேர் குடுத்துருக்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு விஜய் அவருடைய ரசிகர்களை இன்னும் அரசியல் மயப்படுத்தணும். சும்மா அப்படியே ஃபேன் பேஸ வச்சு மட்டும் ஓட்ட முடியாது. அப்படியே ஸாம்பி மாதிரி ஓடுறது, நம்ம ஆன்லைன்லயே அரசியல் பண்ணிக்கலாம். அந்த ஹேஷ்டேக் போட்டு நம்ம அத ட்ரெண்ட் பண்ணுவோம். அதெல்லாம் இங்க அரசியல் இல்ல. அது பாலிடிக்ஸ் இல்ல. அந்த பாலிடிக்ஸ் 4 நாள் தான். மக்கள பொறுத்தவரையில மக்களுக்கு சினிமா அப்படின்றது வேற அப்படின்ற மாரி புரியணும். சினிமா பார்த்துட்டு வந்துருங்க. வெளிய வந்துருங்க. நல்ல புத்தகங்கள தேடி படிங்க. எவ்வளோ புக்ஸ் இருக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அது வந்து அட்வைஸ் பண்ற மாரி மாறி போயிரும். பட் நான் சொல்றேன். நீங்க படிக்கணும். படிக்கணும். நல்ல ஒரு ஹேபிட்ஸ வளர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு வேணும். ஆனா, இங்க என்னன்னா, எல்லாமே பொழுதுபோக்கு தான் இங்க. டிவிய போட்டா பொழுதுபோக்கு. எல்லாமே, எல்லா இடத்துலயும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்டா இருக்கட்டும், ஒரு டிவில ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இவங்க வந்து படம் போட்டுட்டு இருப்பாங்க. சிறப்பு திரைப்படம். ஆக்ட்ரஸ கூட்டு வந்து உட்கார வச்சு இவங்க பேசுவாங்க.
இந்த படத்த பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இவங்க வந்து கேம்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க விளையாடுறத நான் ஏங்க பார்க்கணும்? அவங்க நல்ல ஒரு ஆக்டர். அந்த ஆக்டிங்க பார்க்கறதுக்காக நான் போறேன். பார்த்துட்டு நான் வந்துருவேன். அவ்வளோதான் சிம்பிள். இத வுட்டுட்டு தீபாவளிக்கு பட்டாசு போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க இத ஜூம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டிவி அண்ட் மீடியா. இப்படித்தான் மாஸ் ஹிஸ்டீரியா உருவாக்கப்படுது. அதனுடைய விளைவு தான் நேத்து நடந்த அந்த ஒரு பரிதாபமான, மிக மோசமான ஒரு சம்பவம். விஜய் இதிலிருந்து மீண்டு வரணும். இனிமையாவது இந்த மாதிரி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா, அதுவும் அவருடைய அந்த சாமி கூட்டமான அந்த கூட்டத்தை அவர் இன்னுமே பெட்டரா அரசியல் மயப்படுத்தணும். இன்னும் அவங்கள வந்து எஜுகேட் பண்ணணும். நான் வந்து ஓட்டு வாங்கிறேன் அது மட்டும் இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் விஜய அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க பேசிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். ஓவியா, உனக்கெல்லாம் என்ன தெரியும்? வேணாம். இனிமே எந்த ஒரு நடிகருக்காகவும் இங்க யாரும் சாகக்கூடாது. ரைட்? நன்றி.